कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. அபயப்பிரதநாமானமஸ்மத்குருமஹம் பஜே யத்கடாக்ஷாதயஞ்சந்துர புனர்ஜன்மதாம் கதः. श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यो வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொழிற்கும்படியான திவ்ய எதிராதித்ய சுவாமியுடைய திருவடித்தாமர்களை பணிந்து பெரிய திருமொழி அனுபவத்தை தொடருவோம். புறத்தாழ்வான் திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்களின் பெருமையை நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல பகுதம் தமிழன் அன்னூர்த்துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் பரசமய பஞ்சுக்கு அனரின் பொறி பரகாலன் பங்குள்களே என்கிறார். திருவங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கும் அவை, ஞானத்தை கொடுக்கும்படியான திருவிளக்காக திகழும் அவை, மாறி மாறி வரக்கூடிய பிறவிகளாகிற விஷத்தை மாற்றக்கூடிய அமிர்தமாக விளங்கும் அவை, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்கிற இலக்கணங்களுக்கு தலைசிறந்த இலக்கியமாக திகழ்பவை, வேதங்களுடைய சுவை பிழிவாக இருப்பவை, மதாந்தரங்களான பஞ்சிற்கு நெருப்பு பொறிபோரே இருப்பவை என்று பரகாரன் பனூல்களை கொண்டாடுகிறார் புறத்தாழ்வான். அப்படிப்பட்ட அந்த திருவங்கியாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலே முதல் பிரபந்தமான பெரிய திருமொழியில் தொடக்கத்திலே நாராயண நாமத்தினுடைய அர்த்தத்தை விரித்துரைத்தார் ஆழ்வார். அதற்கு அடுத்த திருமொழி 2ஆம் திருமொழி தொடங்கி திருமந்திரார்த்தத்தினுடைய எதிரமான திவ்யதேசங்களை அனுபவிக்க தொடங்கினார். அப்படி தொடங்குகிற போது முதல் முன்னம் இமயத்துள் என்ன இமயவரையின் உள்ளே இருக்கக்கூடிய திருப்பிரிதி தொடங்கி அனுபவிக்கிறார் வடநாட்டு திவ்யதேசங்களை. திருப்பிரிதி, பதரி, பதரியாச்சிராமம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், சிங்கவழ்குன்னம் என்ன திவ்யதேசங்களை 10 பாசுரங்களாலே அனுபவித்தார். அதன் பிறகு திருவேங்கடத்தை 40 பாசுரங்களாலே அனுபவித்தார். அதற்கு பின்பு திரு எவ்வுள், திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசங்களையும் 10 பாசுரங்களாலே அனுபவித்தார். சிங்கவேழ்குன்னத்திலே வீற்றிருந்த கோலத்திலே பெருமானை அனுபவிக்க பெற்றார். அதற்கு அடுத்ததாக திருவேங்கடத்திலே திருவேங்கடமுறையானை நின்று திருக்கோலத்திலே சேவிக்க பெற்றார். திரு எவ்வுளிலே சயனகோலத்திலே பெருமானை சேவித்தார். அதற்கு அடுத்தபடியாக திருவல்லிக்கேணிக்கு வந்தவர் இந்த 3 திருக்கோலங்களிலும் திருவல்லிக்கேணியிலே பெருமானை சேவித்தார். அதாவது திருவல்லிக்கேணியிலே எம்பெருமான் தெள்ளிசிங்கர் வீத்திருந்த திருக்கோலம், வேங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதி பெருமான் நின்று திருக்கோலம், மன்னாதன் சயன திருக்கோலம். இந்த 3 கீழே 3 திவ்யதேசங்களிலே, அதாவது சிங்கவேழ்குன்னத்திலும் திருவேங்கடத்திலும் திருவேங்கூரிலும்
திருக்கோலத்திலே சேவித்தவர். திருவல்லிக்கேணியிலே 3 திருக்கோலங்களையும் ஒரே திவதேசத்திலே சேவிக்க பெற்றார். இதுபோல எம்பெருமானை அனுபவிக்கத்தக்க ஸ்தலங்கள் உண்டோ என்று நினைத்தார். நினைத்த மாத்திரத்திலே ஆழ்வாருக்கு சில திவதேசங்கள் எல்லாம் ஸ்புரித்தன. திருநறையூர், திருவாலி, திருக்குடந்தை, திருக்கோவலூர் முதலான திவதேசங்கள் எல்லாம் நினைவிற்கு வந்தன. அந்த திவதேசங்களிலெல்லாம் எம்பெருமான் ஓரோ நிலைகளிலேதான் சேவை சாதிக்கின்றான். ஆனால் அந்த திவதேசங்களில் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை திருநீர்மலையிலே ஒரு சேரக் கொண்டு எழுந்துள்ளான் எம்பெருமான். பற்பல திவதேசங்களிலே உள்ள அபிமானத்தை எல்லாம் திருநீர்மலையிலே கொண்டு அந்த திருநீர்மலையிலே எம்பெருமான் நீர்வண்ணனாக எழுந்துள்ளான். அங்கே அந்த எம்பெருமானை 4 திருக்கோலங்களிலும் சேவிக்கலாம் என்று திருவல்லிக்கேணியிலிருந்து ஆழ்வார் புறப்பட்டார். திருநீர்மலை ஆழ்வார் நெருங்குவதற்கு முன்பாக பெருமழை பெய்யத் தொடங்கிற்று. பெருக்காற்று வெள்ளம், ஜலப்பிரவாகம், எங்கே பார்த்தாலும் ஜலப்பிரவாகமாக இருக்கிறது. ஆழ்வார் திருநீர்மலையில் நெருங்க முடியாதபடியாக நீரானது அந்த மலையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரெல்லாம் வடிந்த பிறகுதான் ஆழ்வார் உள்ளே எழுந்தொழி மங்களாசாசனத்திற்கு எழுந்தொழுகிறார். பெரிய திருமொழி, 2ஆம் 4ஆம் திருமொழி. இதுவே என்னை தினம் அனுபவத்திற்கு உரிய திருமொழி. இந்த விதேசத்திலே ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிப்பதோடு அல்லாமல் பரோபதேசம் பண்ணுகின்றார். வேதபாக்கியர்களான ஜெயினர்கள் முதலானவர்களுடைய பேச்சை கேட்டு கலங்காமல் நீர்வண்ணனான எம்பெருமான ஆசிரித்து உஜ்ஜீவியங்கோள் என்ற சந்தாரிகளுக்கு உபதேசம் பண்ணும்படியாக இந்த திருமொழியான அமைந்துள்ளது. இதிலே முதற் பாசகம், அன்னாயர் புலற்கொடியோடனி மாமலர் மங்கையுடன் படமி அவுனற்கெண்டாம் இரக்கமிலாதவனை குறையும் இடமாவது இரும்பொழில் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் இடம் மாமலையாவது நீர்மலையே என்ன முதல் பாசுரம். ஆழ்வார் சந்நிதிக்குள்ளே எழுந்தருளும் பொழுது முன்னம் பிராட்டிதான் ஆழ்வாருக்கு சேவை சாதித்திருக்கிறாள். பெயாழ்வாருக்கு சேவை சாதித்தா போலே. ஆகினாலேதான் முதல்ல திருமொழியை தொடங்கும் பொழுதே ஆழ்வார் அன்னாயர் உலக்கொடியோடணிமாமலர் மங்கையோ என்று பிராட்டியை சொல்லி தொடங்குகிறார். அங்கே தாயாருக்கு அணிமாமலர் மங்கை தாயார் என்று திருநாமம் நாச்சியார். ஆயர் உலக்கொடியோடு அன்றுன்னு தொடங்குகிறார் ஆழ்வார். அன்றுன்னா என்னைக்கு? கிருஷ்ணாவதாரம் பண்ணின காலத்திலே கணனம்பெருமானை அனுபவிக்கிறார் திருநீர்மலையிலே. கிருஷ்ணாவதாரம் பண்ணின காலத்திலே ஆயர் குலக்குடியோடு என்னால் ஆயிரக்குலக்குடியானவள் நப்பின் நப்பிராட்டி நந்தகோபாலன் மறுவழே ஆண்டாளாலே அழைக்க பெற்றவள் நப்பின் நப்பிராட்டியோடும் அனிமாமலர் மங்கை என்பது பெரிய பிராட்டியாருடைய அம்சமாக தோன்றிய ருக்மிணி பிராட்டியார். இந்த நப்பின்னை பிராட்டியோடும் ருக்மிணி பிராட்டியோடும் சேருகிற காலத்திலே அன்னாயர் குலக்குணியோடனிமாமலர் மங்கையுடன் படமி அவுனற்கெந்தான் இரக்கமில்லாதவனை குறையுமிடமாவதி. இப்படி இந்த 2 நாச்சிமார்களோடே சேருகிற காலத்திலே கூட எம்பெருமான் ஆசுர பிரகதிகளிடத்திலே இரக்கமில்லாதவனாகத்தான் இருக்கிறான். ஏதோ மத நேரத்தில் தான் எம்பெருமான் ஆசுரர்களுக்கு அவரிடத்திலே தொடையில்லாதவனாக இருக்கிறான் என்பதில்லை. இவர்களோடு பிராட்டிமாரோடு சிறிகிற காலத்திலே கூட அந்த ஆசுர வர்க்கத்திற்கு கருணையில்லாதவனாக இருக்கிறான். இரக்கமில்லாதவனுக்கு, அதாவது நப்பின்ன பிராட்டியை மனம் முடிக்கிற பொழுது எம்பெருமான் அசுராவிட்டமான 7 எருதுகளை கொன்று அதன் பிறகு பிராட்டியை டபிக்க பெற்றார். அதனால அங்கேயும் அசுரர்களை கொண்டுதான் நப்பின்ன பிராட்டியுடைய திருக்கல்யாணம் நடந்தது.
அதே போல ருக்மிணி பிராட்டி கைக்கொள்கிற பொழுதும் அங்கே ருக்மி முதலானவர்கள் எல்லாம் ஆசுர குழந்தைகள் எல்லாம் யுத்தத்திற்கு வந்தார்கள். அவர்களையும் அங்கே அந்த ருக்மிணி பிராட்டி விவாகத்திலும் ஆசுர குழந்தைகளுக்கு பங்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஆசுர குழந்தைகளை தொலைப்பதையே தொழிலாக கொண்ட எம்பெருமான் அவன் எங்கே எழுந்தொழியிருக்கிறான் என்னால் அவன் மலைகளுக்குள்ளே சிறந்த மலையான திருநீர் மலையிலே எழுந்தொழியிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். உரையும் இடமாவதி இரும் பொழில் சூழ் நன்னாய புனல் நரையோர் திருவாலி உடந்தை தடம் திகழ் கோவல் நகர். எம்பெருமான் திருநரையூரிலே நின்று திருக்கோலத்திலும் திருவாலியிலே வீத்திருந்த திருக்கோலத்திலும் திருக்குடந்தையிலே சைவ திருக்கோலத்திலும் திருக்கோவலூரிலே நடந்த திருக்கோலத்திலும் சேவை சாதிக்கிறார். அந்த 4 திருக்கோலத்திலும் சேவை சாதிப்பது திருநீர்மலையிலேதான். இந்த 4 திருக்கோலத்திலும் சேவிக்க முடியாது. அதாவது திருநீர்மலையிலே பார்த்தீர்களேயானால் இங்கே எம்பெருமான் கீழே நீர்வண்ணனாக எழுந்தருளியிருக்கிறான் நின்ற திருக்கோலத்திலே. மலை மேலே சயனித்துக் கொண்டு ரங்கநாத பெருமாள் 2 பிராட்டிமாரோடு எழுந்துள்ளிருக்கிறார். அங்கே பிருகுவைக்கும் மார்க்கண்டேயருக்கும் பிரத்யக்ஷம். அதன் பிறகு எம்பெருமான் அங்கே நரசிம்ம பெருமானாக வீத்திருந்த கோலத்திலே சேவை சாதிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் உலகளந்த பெருமானாக நடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். இந்த 4 எம்பெருமானுங்களுமே வால்மீகி மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம். இந்த 4 பேருமே வால்மீகிக்கு சக்கரவர்த்தி திருமகனாக சேவை சாதித்தார்கள் என்று ஸ்தலமாத்திலே தெரிவிக்கின்றார்கள். இப்படி 4 நிலைகளிலே இங்கே பெருமான் சேவை சாதிக்கின்றான். இது எதுபோல இருக்கிறது என்றால் அந்த 4 நிலைகளிலே ஓரோ நிலைகளிலே சேவை சாதிப்பது போல இங்கே சேவை சாதிக்கின்றான். 4 நிலைகளிலே இரும் பொழில் பறந்து விரிந்த சோழர்களாலே சூழப்பெற்ற நன்னாய புனல் நரையூர் ஜலசமுத்தியுடைய புனல் நீர் ஜலசமுத்தியுடைய திருநரையூர். அதே போன்ற திருவாலி என்ன திருக்குடந்தை என்ன நிர்விதேசங்கள் தடம் திகழ் கோவல் நகர். தடம்னா தடாகங்கள் குளங்கள் நிறைந்ததான ஜலசமுத்தியுடைய தடாகங்கள் சுழப்பெற்ற திருக்கோவலூர். அந்த 4 நிர்விதேசங்களை காட்டிலும் இங்கே ஏத்தம் ஏனென்னா அந்த 4 திருக்கோலத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கின்றான் இவ்விடத்திலே. அப்படி அந்த இடம் மகாமலையாவது நீர்மலையே. எத்தனையோ பர்வத்தங்கள்லாம் இருக்கலாம், எத்தனையோ மலைகள் இருக்கலாம். அத்தனை மலைகளிலே பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான்கிற பெருமை அந்த பர்வத்தங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு விடுவான். ஆகாது. அப்படிப்பட்ட பெருமை அந்த மற்ற பர்வத்தங்களுக்கெல்லாம் விட்டாது. ஆனால் எம்பெருமான் இந்த தோயாதிரி என்று சொல்லும்படியான திருநீர் மலையிலே எழுந்தொழிகிறான். இந்த திருநீர் மலையானது மலையாக இருப்பதோடு அல்லாமல் எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்ற நிபதேசங்களிலே எம்பெருமான் எந்த உவப்பு கொண்டிருக்கனோ அத்தனை உவப்பையும் ஒருசேர கொண்டிருக்கும். அந்த நிபதேசங்களிலே கொண்டிருக்க உவப்பையெல்லாம் ஒருசேர கொண்டு இவ்விடத்திலே எழுந்தொழிருக்கிறான் ஆழ்வார் இந்த முதல் பாசுரத்திலே அனுபவிக்கிறார். அடுத்த பாசுரம் காண்டாவனம் என்பதோர் காடு அமரக்கரையன்னது கண்டவன் நிற்கா முனே மூண்டார் அழலும் நமுனிந்ததும் அது வன்னியும் உலகம் பரதித்தாண்டான் அவுணவன் மார்பகலம் உயிரால் வயிராக முனிந்தரியாய் நீண்டான் புரளாய் நிமிர்ந்தான் அவனைக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. காண்டவனம் என்னொரு காடு, அது இந்திரனுக்கு சொந்தமான காவற்காடு. ஒரு சமயம் கண்ணன் பெருமானும் அர்ஜுனன் பூப்பந்தாடி கொண்டிருக்கிற பொழுது, பந்து விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அக்னி பகவான் ஒரு பிராமண வேடம் தரித்து அவர்கள் முன்னே வந்து நின்னான். அவர்கள் அவனை உபசரித்தார்கள். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் எனக்கு ஆகாரம் வேண்டும் என்று கேட்டான். உனக்கு எது வேணுமோ தருகிறோம்னு சொன்னார்கள். அப்பொழுது இந்த அக்னி பகவானுடைய உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு காண்டவனத்தை கொடுக்க வேணும்னு கேட்க எம்பெருமான் உகந்து இந்த காண்டவனத்தை நீ
உட்கொள்வாய் என்னை அனுமதித்தான். அது என்ன காரணம்னா, அந்த காண்டவ வனத்திலே அடர்ந்த அந்த காட்டிலே சில அசுரர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இந்த வியாஜத்தாலே அந்த அசுரர்களை முடிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய துட்ட சத்துவங்கள் கூடிய மிருகங்களும் இந்த ஆசுர பொருள்களையும் தொலைத்து ஒழியட்டுவதற்காக எம்பெருமான் அக்னியை நீ அந்த காண்டவனத்தை விதித்து பசித்தீருவாய் என்னை அருளினான். ஆகினாலே இந்த அக்னி பகவான் அந்த காண்டவனத்தை உட்கொண்டான். அது எப்படின்னா, காண்டவனம் என்பதோர் காடி அமரக்கரையன். அது அமரருக்கு அரையன். அமரர்கள்னா தேவர்கள். இந்த தேவர்களுக்கு அரையன்னா அரசன். அரசனான தேவேந்திரன், இந்திரன். அவனுக்கு சொந்தமான காடு இது. அது பூலோகத்திலே இருந்தது. அவன் அமரக்கரையன் அதை கண்டு அவன் நிற்கான். அவன் கண்ணார பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் அவன் தடுக்க முற்பட்டான். ஆனாலும் தடுக்க முடியவில்லை. என்ன, எம்பெருமானுடைய அனுமதியின் பேரிலே அக்னி பகவானத்தை உட்கொள்கிறான். சாதாரண வேற எம்பெருமானுடைய சம்மதம் இல்லாமல் போனால் இவன் நிறம் வெளுத்து இந்த அக்னி பின்வாங்கி இருப்பான். ஆனால் எம்பெருமான அண்டகொண்ட பலத்தாலே அந்த தேவேந்திரன் தடுக்க முற்பட்டும் அவனால் தடுக்க முடியாதபடி இவன் அந்த வனத்தை உட்கொண்டான் இந்த அக்னி பகவான். கண்டாவனம் என்பதோர் காடமரக்கரையன் அது கண்டு அவன் நிற்கான். அழகுண்ண முனிந்ததும், ஆரழல் உண்ண முனிந்ததும் அந்த நெருப்பானது நன்னாக பரவி அந்த காடு முழுவதையும் அந்த அக்னி புஜித்தான். இதை மூன்று ஆரழல் உண்ணானும் பிரிக்கலாம். இல்லை மூண்டார் என்பதை ஒரே சொல்லாக கொள்ளலாம். அப்படி மூண்டார் என்பதை ஒரே சொல்லாக கொண்டோமே ஆனால் மூண்டார் சத்துருக்கள், எதிரிகள் அர்த்தம். இப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆசுர பிரதிகளான எதிரிகள் தொலையும்படியாக அவர்கள் அழகுண்ணும்படியாக செய்தான் எம்பெருமான் என்ன அர்த்தம். அழகுண்ண முனிந்ததும் அதுவன்னியும், அதுக்கு மேல முன் உலகம் காண்டான். இந்த காண்டவனத்தை முடிப்பதன் மூலம், அதாவது அழிப்பதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களையும் கூடிய விலங்குகளையும் முடித்து பூபாரத்தை ஒரு விதமாக போக்கினான். அவருடைய அவதாரங்கள் இதுதானே. மண்ணின் வீபாரம் நீக்குவதற்காகத்தான் கண்ணன பெருமானுடைய திருவதாரம். ஒரு வகையாக அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களை முடித்து அந்த பூபாரத்தை குறைத்து முன் உலகம் குறை தீர்த்து பூமிக்கு இருந்ததான பாரத்தை தீர்த்து இந்த பூமியை ரட்சித்தான், ஆண்டான். அவனவன் மாறுகள் இதுவரையிலும் கண்ணன் பெருமானை அனுபவித்தார், அழிவார். மேலே நரசிம்ம பெருமான் அனுபவிக்கிறார். அவனவன் மாறுவலம் உயிரால் வகிராக முனிந்து. ஹிரண்யனுடைய அவனன் அசுரன். அவனவன் மார்பகம் அகன்ற பரந்த மார்பினை உயிரால், உயிர்னா நகம், எம்பெருமான் தன்னுடைய நகத்தாலே வகிராக முனிந்து இரண்டு பிளவாம்படியாக சீறினான். அரியாகி நீண்டாகம். பிரகலாதன் எங்கும் உடன் என்று சொன்னான். நீ சொல்லுகிற எம்பெருமான் எங்கடா இருக்கான்னு கேட்கவாரே, எங்கும் உடன்னு சொன்னான். எங்கும் உடன்னு சொன்ன உடனே எம்பெருமான் அவன் காட்டின அந்த தூணிலே தோன்றாமல் போனால் எம்பெருமானுடைய குணங்கள் அளவுபட்டையாக ஆகிவிடும். அதனால எம்பெருமான் அப்பொழுதே அவன் நீய தோன்றினான். அந்த நரசிம்ம பெருமான் அரியாகி நீண்டான். அவன் மார்பகலம் உயிரால் வகிராக முனிந்தரியாய் நீண்டான். அரின சிங்கம், சிங்கமாக வளர்ந்தான் எம்பெருமான். அப்படி நரசிம்மமாக தோன்றி அந்த இரண்யனை முடித்தான். மேலே குரலாகி நிமிர்ந்தவனை இடம் மாமலையாவது நீர்மலையே. எல்லோரிலும் மேம்பட்டவனான அந்த எம்பெருமான் மிகவும் குட்டையான வாமன வடிவத்தை தரித்து மாவலியிடம் சென்று யாசித்தான், மூவடி மண் வேண்டும் என்று. அப்படி அந்த யாசித்த காலத்திலே அவருடைய திருக்கையிலே உதவதானம் பண்ணின ஜலம் விழுந்தவாறே உடனடியே அடுத்த அந்த வினாடியே இவருடைய திருவேணி உடனே வளரத் தொடங்கியது. ஆகாசம் இடவரும்படியாக பெரிய திருவேணியாக திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான் எம்பெருமான்.
இப்படி கிருஷ்ணாவதாரமும் நரசிம்மாவதாரமும் திருவிக்கிரமாவதாரம் பண்ணின எம்பெருமான் எங்கே எழுந்தொழிருக்கிறான் என்றால் குரளாகி நிமிர்ந்தவனுக்கிடம் மாமலையாபதனீர் மலையை இப்படிப்பட்ட விபவாவதாரங்கள் எல்லாம் பண்ணி உலகங்களை ரட்சித்த அந்த எம்பெருமான் எழுந்தொழிருக்கின்ற திருநீர் மலையின் ஆழ்வார் கொண்டாடினார் இரண்டாவது பாசுரத்திலே. அடுத்தது மூணாவது பாசுரத்திலே ஆழ்வாருக்கு தோற்றியது. இந்த கிருஷ்ணாவதாரத்தோட முக்கியமான பிரயோஜனமே பூபாரத்தை நீக்குவதுதான். அது இரண்டாவது பாசுரத்திலே முன் உலகம் குறைத்தீர்த்தி என்று ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். அதனால திருப்தி ஏற்படல ஆழ்வாருக்கு. அந்த பூமிபாரத்தை குறைத்ததையே மூணாவது பாசுரத்திலே இன்னமும் விகதமாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். அலமன் மடல் சுரிகங்கமெடுத்தனி அடலாழினால் அணியாருவின் புலமன் வடம் புனகுங்கையினாள் புறதீரமுனால் அடி ஆழமரில் பல மன்னர் வடச் சுடராழியினால் பகலோம் மறையப்பணி கொண்டனியே நிலமன்னனுமாய் உலகாண்டவனை தம் மாமலையாவது நீர்மலையே அலமன் மடல் சுரிசங்கமெடு தடலாழியினால் அணியாருவில் அணி ஆறுவில் அழகான அழகுமிகுந்த திருவேணியிலே அலமன்னு மடல் சுரிசங்கம் எடுத்த அலம். அலம்னா ஹலம் என்கிற சம்ஸ்கிருத பதம் தமிழ்ல அலம்னு மாறிட்டு ஹலம் ஹலாயுதம் அப்படின்னு சொன்னா கலப்பை. இந்த கலப்பை ஏந்திருக்கிறது யாருன்னா பலராமன். பலராமரைக்கு கலப்பதான் ஆயுதம். அந்த கலப்பையும் அலம் மண்ணு அடல் சுரி சங்கப்படுத்தி சங்கப்படுத்தின சுரிகளை உடையதான ஸ்ரீ பாஞ்சஜன்யாயுவான் எப்பொழுது யுத்தம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படினால் எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களான ஸ்ரீ பாஞ்சஜன்யம் அடல் ஆழியினால் அடல் வலிமைக்கு அந்த சுதர்சன ஆயுத ஸ்ரீ சுதர்சன சக்கரம் இவைகள் அதாவது சங்கத்தையும் சக்கரத்தையும் இவைகளுடைய கலப்பையும் ஏந்தி அதாவது பலராமனாகவும் கடனாகும் எம்பெருமான் பலராமாவதாரம் பொழுது கலப்பை ஆயுதமாக கொண்டிருந்தான். அவனுக்கு கலாயுதன்னே பேர். இப்படி பலராமனாகவும் கடனாகவும் தோன்றி அலமன் மடல் சங்கமெடுத்தடலாழியினால் அணியாருவில் புலமன் வடம் புன பொங்கையினால் புறதீரம். அப்பொழுது அந்த பொய்ப்பிராட்டியுடைய பாரத்தை குறைத்தான். எப்படிப்பட்டது பொய்ப்பிராட்டியை அழைக்கிறார் திருவங்கி ஆழ்வார். புலமன் வடம் புனகும் கையினால் எம்பெருமானுடைய கண்களும் மனசும் வேற ஒன்றிலையும் போகாதபடி தன்னிடத்திலே செலுத்தக்கூடியதான முத்துவடங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாராம் பூமிப்பிராட்டி. அந்த பூமிப்பிராட்டிக்கு ஏற்பட்டதான பாரத்தை நீக்கும் பொருட்டு புலமன் வடம் புனை பொங்கையினாள் திருமார்பில முத்துவடங்களை எல்லாம் தெரிச்சுட்டு இருக்கா. அந்த அப்படிப்பட்டது பூமிப்பிராட்டி அவளுடைய குறை தீர அவளுடைய அந்த பாரம் நீங்கும்படியாக முன்காலத்திலே கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த பூபாரத்தை குறைத்தான். முன் ஆடடுவாடமரில் வீரர்களை எல்லாம் முடிக்கும்படியான இந்த யுத்தத்திலே பாரத யுத்தத்திலே மகாபாரத போரிலே பல மன்னர்வடா ஒரு நாள்ல 10,000 வீர அரசர்கள் அழியும்படியாக பல மன்னர்வட சுடராழியின பகலோன் மறையப்பணி கொண்டு சகரத்தாழ்வாரை கொண்டு அந்த சூரியனை மறைத்து ஜெயத்ரதனை வதம் பண்ணும்படியாக செய்தான். அதாவது மகாபாரதத்திலே 13ஆம் நாள் போரிலே அர்ஜுனனுடைய குமாரனான் அபிமன்யுவை ஜெயத்ரதன் கொன்று விட்டான். ஆகையினாலே கோபமடைந்த அர்ஜுனன் யாரொருத்தன் என் பிள்ளையை கொன்னானோ அவனை நாளைக்கு சூர்யாஸ்தமனத்துக்குள்ளாக வதம் பண்ணுவேன், இல்லாவிட்டால் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் என்று பிரதிஜை பண்ணியிருந்தான். அதற்கு மறுநாள் துரோணர் வியூகம் வைத்திருக்கிறார். இந்த ஜெயத்ரதனை கிட்டவே முடியாதபடியாக வியூகம் வைத்து விட்டார். பகல் பொழுதெல்லாம் கழிந்து பார்த்தான் எம்பெருமான். அப்பொழுது இரவி கொண்டு ஆழி கொண்டு இரவியை வரைத்தான். அதாவது சக்கர சுதர்சன ஆழ்வானை கொண்டு
சூரியனை மறைத்து விட்டான். சூரியனை மறைத்தவுடனே அவர்கள் சூரியாஸ்தமனம் ஆகிவிட்டது என்று நினைத்து எல்லோரும் வந்தார்கள். அர்ஜுன் அக்னி பிரவேசம் பண்ண போறான். அர்ஜுன் போயிட்டான்னா அப்புறம் யுத்தம் இல்லை, பாண்டவர்கள் தோத்து விட்டா, ராமதான் ஜெயித்தோம் என்ன ஏதோ ஒரு சந்தோஷமாக எதிர்கள் எல்லோரும் வந்திருக்கா, ஜெயந்திரன் வந்துவிட்டான், இப்போ அக்னி பிரவேசம் பண்ணுறதை பார்க்கறதுக்காக. அப்பொழுது எம்பெருமான் அந்த தன்னுடையதான திருவாழியை வாங்கி கொண்டு விட்டான் சுதர்சன ஆழ்வானை. மீண்டும் சூரியனை பார்த்தவாறே, அர்ஜுனா சூரியாஸ்தமனம் ஆகவில்லை, தோ நிற்கிறான் ஜெயந்திரன், அவனை குறித்து அம்பை எய்து அவருடைய தலையானது அவன் தாப்பன் மடியிலே போய் விழும்படியாக என்று சொன்னான். அப்படியாக சுடர் ஆழியினை பகலோன் மறையப்படி கொண்டு நிரவதிக்க தேஜோரூபமான திருவாழிவானை கொண்டு சூரியனை மறையச் செய்து அனிசேன் நிலமன்னனுமாய் உலகாண்டவனைக்கிடம் இப்படியாக ஜெயதிருத பதம் பண்ணச் செய்து இந்த பூபாரத்தை எல்லாம் ஒரு நாளும் ஆளடு வாழ் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட அமர்னா போர் ஒரு நாளைக்கு 10,000 பேரை முடிக்க செய்து இந்த பூபாரத்தை குறைத்து அனிசேன் நிலமன்னனுமாய் உலகாண்டவனைக்கிடம் அந்த எம்பெருமான் எழுந்துள்ள இடம். எப்படிப்பட்ட எம்பெருமான்? அனிசேன் நிலமன்னன். அனிசேன் நிலம்னு அர்த்தம், அணின்னா அழகு, அனிசேன் நிலம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அனிசேன் நில மன்னன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படின்னா நிலத்துக்கு அழகான நிலத்தை எம்பெருமான் ஆண்டான், அல்லது அழகான எம்பெருமான் அழகியவனான எம்பெருமான் என்னும் அணி என்பதை எம்பெருமானுக்கு சேர்த்து அன்வயம் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தொழிருந்த இடம்னு சொல்றார். அப்படின்னா கண்ணன் பெருமான் முடிசூட்டி கொண்டு அரசாளவில்லை, ராஜ்யம் பண்ணல. ஆகினால பூமியை ரட்சித்தவனான சக்கரவர்த்தி திருமகனை சொல்றதாகவும் அர்த்தம் படலாம். இதாட்டி இந்த பாசம் முழுக்கவே கிருஷ்ணாவதார அனுபவமாக இருக்கிறபடினாலே பாரத யுத்தம் நடத்தியவதெல்லாம் சொல்றபடினாலே இப்படியாக பூபாரத்தை குறைத்து பூமியை ரட்சித்தவனையே அந்த நிலமன்னனாக சொல்கிறார் என்று கொண்டும் அந்த கண்ணனையே உலகாண்டவனாக தெரிவிக்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருப்பது திருநீர்மலை என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். மேலே 4வது பாசுரம் நரசிம்மனையும் கண்ணனையும் அனுபவித்தார் முன்பாக. இதற்கு முன்பாக கண்ணனின் பெருமான அனுபவித்தார். இந்த பாசுரத்திலே நரசிம்மாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். தாங்காததோராளரியாயியவுனந்தனவிடம் நின்றவர் ஆலமரும் பூங்கோதையர் பூங்கிரி மூழ்க விளைத்தது வன்னியும் வெண்ணி கொள்வாளமரில் பாங்கனை வருடங்களவி பதித்தைந்திரட்டி படவெந்தர்படா நீங்காச்செருவில் நிறகாத்தவனிக்கிடம் மாமலையாவது நீர்மலையே என்ற பாசுரத்திலே கடன்பெருமான் அனுபவித்தார். இங்கே நரசிம்ம பெருமானையும் சேர்த்து அனுபவிக்கிறார். தாங்காததோராளரியாயி, ஆளரி, ஆளரின்னா நரசிங்கம், அரின்னா சிங்கம், ஆளரின்னா நரங்கடந்த சிங்கம். நரசிம்மமூர்த்தி சொல்கிறார். தாங்காததோர் ஆளர், எதிரிகளாலே தாங்க முடியாது, பகைவர்களாலே தடுக்க முடியாதபடியாக, சிக்க முடியாதபடியாக ஒப்பற்ற நரசிம்மமாக எம்பெருமான் வளர்ந்தார். அவுனந்தடை வீட முனிந்து, அவனன்னா அசுரன், அவன் உயிர் விடும்படியாக கோபித்து பிரகலாதனுக்கு அவன் பல்வேறு விதமான அபச்சாரங்களை எல்லாம் இழைத்த போது அவன் அழுகி மாறி எம்பெருமான் கோபம் கொண்டான். அவுனந்தன வீட முனிந்து, முனிந்தன கோபி அவனால் அமரும் பூங்கோதையர் பொங்கரி மூழ்க விளைத்தி, அவனால் அமரும் அப்படின்னா அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட பூங்கோதையர், பூமாலைகளை சூடியவர்களான அவனுடைய பத்னிமார்கள், அவர்கள் எல்லாம் இந்த ஹிரண்யனை எம்பெருமான் நரசிம்ம பெருமான் முடித்தவாறே என்ன பண்ணானா, பற்றி எறிகிற நெருப்பிலே மூழ்கி அழிந்து போனார்களாம். இப்படி எம்பெருமான் பகைவர்களாலே சகிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நரசிம்மமூர்த்தியாக திருவதரித்த காலத்திலே அவன் ஹிரண்யனை வதம் பண்ணின பொழுது அவருடைய பக்திமார்கள் எல்லாம் நெருப்பிலே புகுந்து அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அது மட்டுமல்லாமல் வெண்ணி கொள்வாளமரில்
வெற்றி வெல்ல ஆற்றால் அல்லது திரும்ப மாட்டோம் என்று இருக்க உண்டதான மதிப்புடைய அந்த பாரத யுத்தத்திலே வெண்ணிகொள் வாகனமரில் பாகங்காமும் ஐவரடங்களமீ ஐவரான பாண்டவர்கள் அந்த பஞ்சபாண்டவர்களோடு கலந்து எப்படி கலந்தான்? இருக்கிறபடியே இருந்தான் என்னால் அவர்களோட கலக்க முடியாது. என்ன பெருமானுக்கு இயல்பாக இருப்பது சுவாமித்துவம். அவன் சுவாமியானி என்கிற முறைதோர்த்தை இருந்தான். ஆனால் அவர்களோடு கலந்து பரிமாற முடியாது. அதனால் அப்பாங்காஹா பாங்காகும் ஐவருடன் பழவி அவர்களுக்காக தன்னை தாழவிட்டு கொடுத்து அவர்களோட கலந்து பரிமாறினான். கலந்து பரிமாறி பதிற்றை திரட்டி படைவேந்தரபடா ஆயுதத்தை உடையவர்களால் 250 பேர் 100 பேர் 100 துரியோதனாதியர்கள் அவர்கள் முடியும்படியாக பாண்டவர்களுக்கு படைத்துணையாக நின்றான். நீங்காச்செருவில் நிறகாத்தவனை இடம் துரியோதனாதியர் 100 ஜெயித்தாலன்றி திரும்புவதில்லை என்றிருந்த இந்த பாரத சமரத்திலே திரௌபதியினுடைய பயத்தை போக்கின எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும்படியான இடம் திருநீர் மலை. திரௌபதிக்கு பயம், அதாவது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எண்ணிபனாங்கும் நங்கையற்குரிய நல்லிலக்கணமாம். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு 4 ஸ்திரீகளுக்கு உண்டான தன்மைகள். அதிலே திரௌபதி அவளுக்கு இருந்த அச்சத்தை போக்கினான் என்று தெரிவிக்கிறார். அவளுக்கு என்ன அச்சம் என்னால் விரிந்த கூந்தலை முடிக்காமலேயே இறந்து விடுவோமோ என்று பயம் ஏற்பட்டது இந்த யுத்த காலத்திலே. அப்படிப்பட்ட அவளுடைய பயத்தை போக்கி அவர்களை ரட்சித்தான், பாண்டவர்களை ரட்சித்தான். இப்படி அடியார்களை காத்தவனான அந்த கண்ணன் பெருமாள் எழுந்தோடு இருக்கும்படியான இடம் திருநீர் மலை என்று ஆழ்வார் அனுபவித்தார். 4வது பாசுரத்திலே நரசிம்மனையும் கண்ணனையும் அனுபவித்தார். அடுத்தது 5வது பாசுரம். மகாலும் கடனான மலைக்கு வடிட்டனகட்டி வரம் குருவமதியே கோலமதிழாய இலங்க கடப்படதொட்டுருகால் நமரிலதிரா காலமிது வெண்ணயன் வாழினால் கதிர்நின் முடி 10 மறுத்தமரும் நீலமுகி வண்ணன மக்கிரை வக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. ஆய்வி பிரதோஷோதித்தனான பேழ்வாயனையும் பகலிரவாக்கிய பொய்வாயனமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீரே. கடலில் அணை கட்டி இலங்கையை முற்றுகையிட்டு இராவணனை முடித்த வீரத்தை மறந்தீரோ என்னை பெருமான் கேட்க உடனே ஆழ்வார் ராவணவதம் பண்ணி சக்கரவர்த்தி திருமகனாக விஜயஸ்ரீ தோற்ற எழுந்தருளிருந்த அந்த இருப்பை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அவர் பிரதோஷ காலத்தில் உதித்த நரசிம்மன் அவனையும் பொய்யே பேசிக்கொண்டு ஏதா பொய்கள் உரைப்பவனான கண்ணனையுமே கீழ்பாசுரங்களிலே அனுபவித்தார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனை அனுபவிக்கிறார். இந்த எம்பெருமான்களும் திருநீர்மலையில இருக்கும்படியான 4 எம்பெருமான்களுமே வால்மீகிக்கு சக்கரவர்த்தி திருமகனாக சிவசாதித்தார்கள். அதனால ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனாக அனுபவிப்பதும் பொருந்தும். அங்க சக்கரவர்த்தி திருமகனும் எழுந்துள்ளிருக்கிறார். குருஹால் ராமாவதார காலத்திலே மாலும் கடனாரமலைக்கு அடிட்டு மிகுதியான அலைகள் வீசும்படியான கடல் நிறையும்படியாக மலைச்சிகரங்களை இட்டு அணைகட்டி வரம் இலங்கை சென்று சேரும்படியாக நிறைவாக அணை கட்டி மதிசேர் கோல மதிழாய இலங்கடப்படத்து சந்திரனை தொடும்படியான அளவுக்கு உயர்ந்த அழகிய மதில்களை உடைய இலங்கமானவர் பாழ்படும்படியாக ஆயுதங்களை ஏந்தி, அதாவது அகஸ்தியர் கொடுத்த ஆயுதங்களை நாம் சக்கரவர்த்தி திருமகன் தரித்து கொண்டு ஆமாரில் அஜீராக இவர்களுடைய பெருமாளுடைய பரிகரம் எழுப்பக்கூடிய கோஷத்தை கேட்டு அந்த ராட்சச வர்க்கமானது திடுக்கிடும்படியாக செய்தான். எம்பெருமான் கடலிலே அணை கட்டி இலங்கை சேர்ந்து இலங்கையை முற்றுகையிட்டு முதல் நாள் போரிலே ராவணனை தோற்று ஓடச் செய்தான். கச்சானு ஜானாமிரணாதிதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்காம் என்னே ராவணனை முதல் நாள் போரிலே
அவன் தோற்று போனவனான அவனை இன்னும் போய் நாளை வா என்று அவனை திருப்பி அனுப்பினான் பெறுவான். எதற்காக திருப்பி அனுப்பினான்? அவன் திருந்துவனோ என்று அவன் ஒருத்தன் திருந்தினால் இந்த லங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்ந்து போவார்கள் என்பதற்காக எம்பெருமான் அவன் திருந்துவனோ என்று எதிர்பார்த்தான். அவனுக்கு சமயம் கொடுத்தான், அவகாசம் கொடுத்தான். அப்பொழுதும் அவன் திருந்தவில்லை. மீண்டும் அவன் யுத்தத்தில் வந்தான். அப்பொழுது எம்பெருமான் இனியும் காலதாமதம் செய்வது விளம்பம் செய்தோமையானால் தேவர்கள் பயத்தை அடைவார்கள், இதுதான் இவனை முடிப்பதற்கு சரியான தருணம் என்று முடிவு செய்து காலம் இது என்று, இதுதான் சரியான தருணம் என்று முடிப்பதற்கு என்று அயன்பாளியினால் கதிரின் உடை 10 மறுத்து இந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு இவருடைய தலை 10ஐயும் அறுத்து அமரும் நீட முகிழ்வண்ணன் ராவணவதம் பண்ணிட பிறகு பெருமாளுக்கு திருவேதியிலே பிறந்த பௌஷ்கல்யத்தை தெரிவிக்கிறார். இந்த பௌஷ்கல்யம் தோத்த எம்பெருமான் கார்மே கவனனாக எழுந்தொழியிருந்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எமக்கிறைவர்க்கிடம் அந்த வடிவழகை காட்டித்தான் என்னை தனக்கே உரியவனாகும்படியாக எம்பெருமான் செய்து கொண்டான். அந்த எம்பெருமான் எழுந்தொழியிருக்கும்படியான இடம் திருநீர் மலை என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருநீர் மலையிலே சக்கரவர்த்தி திருமலை. அடுத்த பாசுரம். கடல்லான கட்டியதும் ராவண வதம் பண்ணினதும் பெருமாளுக்கும் பெரிய பெரிய செயல் கிடையாது. செயற்கரிய செயல்லாம் கிடையாது. கடல்ல அணைகட்டுறது ஒரு செயலா? எல்லா சமுத்திரங்களையும் எல்லா லோகங்களையும் வயிற்றுல போட்டு ரட்சித்தவனும் பழைய காலத்திலே ராவணன் பெருமாளுடைய பெருமைகள் ஒண்ணுமே கிடையாது. ராவணனையே வெற்றி கொண்டவன் கார்த்தவீரியன், அவனை வெற்றி கொண்டவன் பரசுராமன். அதனால் இது பெருமாளுக்கு ஒரு சாதாரணமான ஒரு திருவிளையாடல் தான். அதனாலே பழைய காலத்தில் அவன் எல்லா லோகங்களையுமே வைத்து ரட்சித்தவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே பாராருலகும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவையுண்டும் எனக்காராதென நின்னவனின் பெருமான் அலநீருலகிக்கரசாய அப்பேரான முனிந்த முனிக்கரையன் பிறரில்லை உனக்கெனும் எல்லையினான் நீரார் பேரான் நெடுமா அவனைக்கிடம் மாமலையாவதே நீர்மலையே. அந்த எம்பெருமான் கடலிலே அணை கட்டினான். அதெல்லாம் ஒரு பெரிய செயல் கிடையாது. எல்லா கடலையுமே வைத்து கொண்டு ரட்சித்தானே அந்த அவதாரத்தை அனுபவிக்கிறார். பிரளய காலத்திலே லோகங்களெல்லாம் ரட்சித்ததை அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே பிரளய காலத்திலே பாராருலகம் பரந்த பூலோகம் பனிமால் வரையும் குளிர்ந்து பெரிதாக இருக்கக்கூடிய குலபர்வதங்களையும் கடலும் எல்லா சமுத்திரங்களையும் சுடரும் சந்திரசூரியர்களையும் ஆகிய இவற்றை எல்லாம் அமுது செய்தும் எனக்கு ஆராதன நின்றவன் இத்தனையும் அமுது செய்த பிறகும் எனக்கு இன்னும் வயிறு நிரம்பவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் எம்போலியருக்கு சுவாமியானவன். அந்த உலகுண்ட பெருவாயினாய் உலகில் உள்ள பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் வயிறு நிறைய அமுது செய்த பிறகும் இன்னமும் இப்படிப்பட்ட உலகங்கள் உள்ளே அடங்கும்படியான இடமடைவன் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அலநீருலகு கரசாய பேரான முனிந்த முடிக்கரையன். அந்த பிரளய காலத்திலே ஆபத்சகனான அந்த எம்பெருமான் பரசுராமனாக அவதரித்த காலத்திலே கடல் சூழ்ந்த உலகிற்கு அரசர்களாய் நாடாண்டவர்களை எல்லாம் பெயர் கூட தெரியாதபடியாக செய்தான். அதாவது லோகத்திலே இந்த ஜனங்களுக்கு பல்வேறு விதமாக துன்பங்கள் இழைத்துக் கொண்டிருந்தார்கள் கொடியவர்களான க்ஷத்திரியர்கள். அப்பொழுது எம்பெருமான் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் ராமனாக திருவதாரம் பண்ணி பரசுதாரணம் பண்ணி பரசு என்கிற ஆயுதத்தை தரித்து கொடாலிப்படை தரித்து பரசுராமன் என்னே பிரசித்தனாக இருந்தான். அந்த காலத்திலே அந்த ஜமதக்னி முனிவருடைய பசுவை கார்த்தவீரியார் என்கிற ராஜாவானவன் தனக்கு வேண்டும் என்று கேட்டவளவிலே இவர் கொடுக்க மறுத்தார். ஆகையினாலே அவருடைய புத்திரர்கள் பரசுராமன் இல்லாத சமயத்திலே வந்து ஜமதக்னி முனிவரை கொண்டு விட்டு போய்விட்டார்கள். ஆகையினால் அந்த பசுவை கவர்ந்து கொண்டார்கள். ஆகையினாலே கோபடைந்த பரசுராமன் கோக்குலமன் நரமு விழுகான் உருகூர் மழுவான்
தேவன் என்னும் வெண்ணிமாமழ் வேந்தி முன் மன்னிஷ மன்னர மூவெழுகான் கொன்ன தேவா என்னும் சொல்லுகிறபடியே 21 தலைமுறை இந்த ராஜாக்கள் துட்டர்களான அந்த கத்திரிகள் ராஜாக்கள் எல்லாம் அழித்தான். அவன்தான் முனிக்கரையன். முனிக்கரையன்னா முனிவர்களுக்கு தலைவன். முனிவர்களுக்கு யார் தலைவர்? அவர்தான் பரசுராம ஆழ்வார். அவர் என்ன பண்ணார்? அப்பேரான முனிந்த முனிக்கரையன். அந்த துட்டர்களான கத்திரியர்கள் அவளை என்ன நினைச்சா? கடல் சூழ்ந்து உலகிற்கு நாங்களே ராஜாக்கள் என்று இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய அந்த பெயரும் கூட தெரியாதபடியாக அவர்களை செய்தான். பேரானைன்னு ஜாத்தியக வச்சனமாக கொண்டோமையானால் கத்திரியர்களை குறிக்கும். இல்லாட்டி பேரானைன்னா ஆர்த்தவீதியார்ஜுனை முடித்தவன் என்னும் பொருள் கொள்ளலாம். அப்பேரான கலநீருலகு கரசாரிய பேரான முடித்த முனிக்கரையன் பிறரில்லை உனக்கெனும் இல்லை நான். உனக்கு மேற்பட்டவர் ஒருவருமில்லை என்னும்படியான தனக்கு மேற்பட்டவர் இல்லாத பெருமை உடையவன். இந்த பெருமையின் எல்லையிலே நின்றவன் அந்த பரசுராம ஆழ்வான். பிறரில்லை உனக்கெனும் இல்லை நான் அந்நீரார் பேரான் நெடுமாலவனைக்கிடம். நீரார் பேரான் அதாவது சர்வேஸ்வரனான அவனுக்கு நீர்வண்ணன் திருநாமம். நீரையிட்டு திருநாமம் அந்த எம்பெருமானுக்கு. ஆபோனாரா இதி புரோக்தா. நீருக்கு நாரம்னு பேர். இந்த நீரிலே சயனித்துக் கொண்டிருப்பவனான எம்பெருமானுக்கு நாராயணன் பேர். அதனாலே நீரையிட்டு நாராயணன் என்கிற திருநாமத்துடையவன் அர்த்தம். இல்லாட்டி நீரையிட்டு நீர்வண்ணன் என்ற திருநாமத்தை உடையவன். இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்ன சுப்பிரசித்தமான திருநாமம். நீர் போலே எல்லோரிடமும் கலந்து பரிமாறுபடியான சுஷீலன் குளிர்ந்திருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். இவனை ஆழ்வார் திருந்தாண்டகத்திலும் கூட நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்று தெரிவிக்கிறார் அல்லவா. அந்த நீர்வண்ணன் என்ன திருநாமத்துடையவனான இந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கும்படியான இடம் திருநீர்மலை. அந்த என்னை அந்த திருநீர்மலையை கொண்டாடுகின்றார் ஆழ்வார். நீஷார் பேரான் நெடுமாலவனிக்கிடம் மகமலையாவது நீர்மலையே. அடுத்த பாகம். புகராருவாகி முனிந்தவனை புகழ்வேட முனிந்துயிருந்தோ அசுரன் நாராயண பாழ்பட நாமமிருந்தது வன்னியும் வெண்ணிகொள் வாழவுனும் பகராதவனாயிர நாமமடி பணியாதவனை பணியாதமரில் நிகராயவன் நெஞ்சிடந்தான் அவனிக்கிடம் மாமலையாவது நீ மலையே. புகராருவாகி முனிந்தவனை அதாவது புகழ் பெற்று விளங்கினான். ஏனென்றால் எம்பெருமானை அனுகரித்தான். எம்பெருமான போலவே கண்ணனெம்பெருமான போலவே அவனுக்கு இருந்ததான சங்க சக்கரங்களையும் கிரீட்டங்களையும் கண்ணனெம்பெருமான போலவே செய்து தரித்து கொண்டான். அவன்தான் ஓம்ரக வாசுதேவன். ஓம்ரக வாசுதேவன் ஒரு ராஜா இருந்தான். அவனை சுற்றி சில மூடர்கள் இருந்தார்கள். அவள்லாம் உனக்கு வாசுதேவன் பேரு, நான் நீதான் சாட்சாத்து பரமாத்மா, நீதான் வாசுதேவன். அண்ணனுக்கு வாசுதேவனுக்கு பேரெல்லாம் தகாது, உனக்குத்தான் தகுந்து அவனை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இவனுக்கும் ஆஹா நாம தான் வாசுதேவனும் எண்ணம் தொட்டு. இவனும் சங்கு சக்கரங்களை பண்ணிட்டான், இவனும் அவற்றை தரித்தான். நான் தான் வாசுதேவன் ஆகியால கெட்டான். கிருஷ்ணனுக்கு ஒரு தூதுவன் அனுப்பினான், நீ இனிமே சங்கு சக்கரங்கள்லாம் தரிக்க கூடாது, நான் தான் உண்மையான வாசுதேவன், ஆகியனாலும் நீ சங்கு சக்கரங்கள்லாம் விட்டுடணும், இல்லாட்டி இடத்துல யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஓலை அனுப்பினான். கண்ணனெம்பெருமானுக்கு ஒரு சீமுகம் அனுப்பினான். தூதவன் போனோடனே எம்பெருமான் பெரிய திருப்பதி நாயனார் மீது எழுந்தருளி அந்த போன்ற வாசுதேவனை பதம் பண்ணினான். இங்கு சரித்திரம். புகராருவாயி முனிந்தவனை. இந்த பாசுரத்திலே 12 அடிகளிலே போன்ற வாசுதேவனை பதம் பண்ணினதை சொன்னதாகவும் கொள்ளலாம், இல்லை ஹிரண்யன் ரசித்ததா சொல்வதாகவும் கொள்ள முடியும். புகராருவாயி முனிந்தவனை புகழ்வீட முனிந்து. கண்ணபிரான போலவே சங்க சக்கரங்களை செய்து தரித்து கொண்டதனாலே ஒளிமிக்க உருவத்தோடு இருந்தவனான இந்த போன்ற வாசுதேவனை முனிந்தவனை அவனை கோபித்தவனை, இந்த கோபித்தவனான கண்ணனெம்பெருமானை அவன் என்ன பண்ணான்? கண்ணனெம்பெருமான்
புகழ் வீடமுனிந்து அந்த ஒன்றகவாசுதேவனுடைய புகழானது அழியும்படியாக உயிர் உண்டு அவனுடைய பிராணனை அபகரித்தான். அதே மாதிரி இவனுக்கு என்ன அர்த்தம் கொண்டவனா அசுர பிரகதியான அவனுடைய நகரங்களை எல்லாம் ஒன்றகனையும் கொள்ளலாம், இரண்டினையும் அர்த்தம் பண்ணலாம், இரண்டு பேரையும் சொல்வதாக கொள்ளலாம். அசுரன் நகராய் நபாழ்பட அவனுடைய நகரங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாக செய்த அவனை வெற்றி கொண்டு அவனை யுத்தத்திலே முடித்து அவனுடைய நகரங்கள் எல்லாம் அழியும்படியாக செய்து நாமம் பாழ்பட எரிந்து பாழ்பட நாமம் எரிந்து அவனுடைய பேரும் கூட தெரியாதபடிக்கு துவம்சம் பண்ணி அது வன்னியும் அதுக்கு மேலே வெண்ணிகொள் ஆயிர நாமம் பகராதவன் என்னே வெண்ணிகொள் வாழவுனம் அதற்கு மேலே அந்த ஹிரண்யனை என்ன பண்ணான் என்பவன்னா பகராதவனாயிர நாமம் எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களை சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த திருநாமங்களை சொன்னவனான பிரகலாதாழ்வானை அவன் சொல்லுவதை கண்டு குறுக்காதவனாக இருந்தான். இந்த பிரகலாதாழ்வான் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவது அதை தரிக்காதவனாக இருந்தானே அந்த இரண்யனை பகராதவனாயிரனாம் என்னால் அவன் 1000 நாமங்களை சொல்லலையும் கூட வந்தவன்னு அப்படி சொன்னவனான் அந்த பிரகலாதன் அவன் சொல்லுவதை குறுக்காதிருந்தானே அவனை அடிப்பணியாதவனை எம்பெருமான் திருவடிகளை வணங்காமல் இருந்தவனை பணியாமல் அந்த பிரகலாதாழ்வானுடைய சொல்லாலே என்ன பிரகலாதாழ்வான் எங்க தகப்பனார் உங்களிடத்தில் ரொம்ப எனக்கு நிறைய தீங்குகள்லாம் செய்துட்டார், அதனால அவள் திருவுள்ளம் புண்பட்டிருக்கு, அவர் அடியனைட்டு பொறுத்தளவனும் அவரை மன்னித்திருளவனும் என்ன பிரார்த்தித்தான். இந்த பிரகலாதுடைய வார்த்தையை கேட்டு பெருமாள் முதலே பொறுத்து கொண்டாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, இவனை முடித்தே ஆக வேண்டும் என்பதான நிலை ஏற்பட்டது. அப்பொழுது எம்பெருமான் அவனை முடித்தான். பகராதவனாயிரநாமடி பணியாதவனை பணியால் அமரில் நிகராயவன் இடம்தான் அவனிக்கிடம் அமரில் இந்த யுத்தத்திலே அவனை அவனுடைய நெஞ்சை இருவிடமாக செய்த அந்த எம்பெருமான் அவர் எழுந்திருக்கும்படியான ஸ்தலம் இந்த திருநீர் மலை என்று ஆழ்வார் கொண்டாடுகின்றார். இதுவரையிலும் ஆழ்வார் எம்பெருமானுடைய விமவாவதாரங்கள் எல்லாம் திருநீர் மலையிலே அனுபவித்தார். இதற்கு மேலே 2 பாசுரங்களாலே ஆழ்வார் பரோபதேசம் பிறருக்கு உபதேசம் பண்ணுகின்றார். பிச்சச்சிறுவீலி பிணைத்து பிணந்தின் மடவாடவரோ அங்கனே அச்சமிலர் நாணிலராதன்மையால் அவர் செய்க பெருத்தணிமாமலர் தோய் நச்சினமனாடடையாம நமக்கருள் செய்யன உழைவாழ்ந்தார்வமுடு நிச்சன் எனவான் கருள் செய்யும் அவர்களிடம் மாமலையாவது நீர்மலையே. இந்த 2 பாசுரங்களிலேயும் உபதேசம் பண்ணினார். இந்த பாசுரத்தை முதல் மன்னர் அடிகளாலே ஜெயினருடைய செய்திகளை பழித்து பேசுகிறார் ஆழ்வார். ஜெயினர்கள் அவரெல்லாம் பிச்ச சிறிவி நிபிடித்தி உலகின் இந்த உலகத்திலே பிச்சங்களுடையதான அந்த சிறிய மயிலிறகையெல்லாம் சேர்த்து கட்டி ஒரு விளக்குமாறு போல் செய்து கொண்டு அவர்கள் வழியிலே எதையும் முதித்து விடக்கூடாது. அதாவது ஜீவஹிம்சையிலே ரொம்ப கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் ஜீவனர்கள். அதனால அவள் என்ன பண்ணுவா, தரையில் நடந்து போகிற பொழுது தங்கள் காலில் பட்டு பூச்சியோ எறும்போ புழுவோ நசித்து போகக்கூடாதுன்றதுக்காக மயிலிறகையெல்லாம் கட்டி கையில் எடுத்து அப்படியே தரையை விளக்கி கொண்டே செல்வார்கள். அப்படிப்பட்ட ஜெயினர்கள் எப்படி இருக்கார்கள்னா திகம்பரர்களாக இருக்கிறார்கள், வஸ்திரமே தரிக்காதவர்களாக இருக்கிறார்கள் ஜெயினர்கள். அவளை சொல்வார் பிணந்தின் மடவாரவர் போல். ஏதோ சில பிசாச்சங்கள்லாம் உண்டு. இந்த பிசாச்சங்கள்லாம் இந்த பெண் பிசாச்சங்கள்லாம் என்ன பண்ணுமாம், பிணங்களை தின்னுமாம். அந்த பிணங்களை தின்னக்கூடிய அந்த பெண் பிசாச்சங்களுக்கு லஜ்ஜை இருக்காது, இவர்கள் வஸ்திரம் இல்லாமல் திரியும். அதுபோல இந்த ஜெயினர்களும் வஸ்திரம் இல்லாமல் திரிபவர்கள். அப்படிப்பட்ட ஜெயினர்களுடைய செய்கை அப்படிப்பட்டது.
அவளுக்கு ஒன்றும் அச்சமிலர் நானில ஆதன்மையார், அவளுக்கு அச்சமும் கிடையாது, வெட்கமும் கிடையாது. ஐயோ வத்திரம் இல்லாமல் தெரிவதாங்கிற வெட்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட அவருடைய செய்கைகளிலே ஜுகுப்சை கொண்டு அவர் ரிஷீக வெறுத்தி அந்த அவைதிகளுடைய செயல்பாடுகளிலே வெறுப்பு கொண்டு வைதிக சம்பிரதாயத்திலே ஊத்தமடைவர்களாக இருப்பவர்களை ரட்சிக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான், திருநீர்மலை எம்பெருமான் இந்த மேலே அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட ஜெயினருடைய செயல்களிலே செய்கைகளிலே வெறுப்பு கொண்டு நாம் என்ன செய்ய வேணும்? அனிமா மலர் தூவி, இரண்டு விதமான பாட்டம் காட்டப்படுகிறது. அனிமா மலர் தூவி, அழகான சிறந்த புஷ்பங்களை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து நச்சின விரும்பி பக்தி பண்ணி எம்பெருமானத்தின் பக்தியோடு புஷ்பங்களை சமர்ப்பித்து எம்பெருமானத்தை என்ன பண்ணலாம்? நிச்சம் நினைவாக உள்குழைந்தார் மனம் குழைந்து அன்போடு பக்தியோடு எம்பெருமானத்தை நிச்சம் நினைவாருக்கு, நித்தியமே அந்த எம்பெருமான சந்திக்கும் நிச்சம் நினைவார். அது நிச்சம்ங்கிறது நித்தியம் என்கிற சம்ஸ்கிருத பதமானது தமிழே நிச்சம்னு ஆயிருக்கு. நிச்சம் நினைவார் அர்த்தம் பண்ணிக்கலாம். நிச்சம் நினைவாருக்கு அருள் செய்யும் அவர்னு பிரிச்சுக்கலாம். இல்லாட்டி நீ நமக்கு நிச்சம் அருள் செய் என்று மூன்று விதமான நிச்சத்தை பிரித்து அர்த்தம் பண்ணிக்கலாம், கொண்டு கூட்டி பொருள் கொள்ளலாம். இப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து நச்சி நமனாரடையாம நமக்கருள் செய்யனா, யமன் எங்களை கிட்டாதபடியாக எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், யம விஷயத்துக்கு நாங்கள் ஆட்படாதபடியாக நீர் எம்மை ரட்சிக்க வேண்டும் என்று புஷ்பத்தை சமர்ப்பித்து அந்த எம்பெருமானத்திலே பக்தியோடு திருநீர்மலை எம்பெருமானை நினைப்பவர்களுக்கு அருள் செய்யும் அவருக்கு கிருபை பண்ணும்படியான எம்பெருமான் அப்படி அனுசந்திக்கும்படியான அடியார்கள் எம்பெருமானந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து இந்த யம விஷயத்தை ஏற்படாமல் ரட்சிக்க வேண்டும் என்று நித்தியம் பிரார்த்திக்கக்கூடியவர்களான அந்த அடியார்களுக்கு எம்பெருமான் கிருபை பண்ணக்கூடிய இடம் திருநீர்மலை என்று இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலே அவைதிக மதங்களிலே அபிமானத்தை விட்டொழித்து வைதிக சம்பிரதாயத்திலே அன்பு கொண்டிருக்கும் அவர்களுக்கு அருள் புரிவான் திருநீர்மலை எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரத்திலே பேசுமரவன் இதுவம்மின்னார் பிறர் கேட்பதன் பணிவார் வினகள் நாசமது செய்துடுமாதன் மயால் அதுவே நமது விடம்மான் அலர் மேல் வாசமணி வண்டரவை புறவில் மனமை தொடுனைந்துழல்வார் மதியில் நீச்சரவர் சென்னடையாதவனை கிடம் மாமலையாவது நீர்மலையே. சப்தாதி விஷய பிரவணராய் உலக விஷயங்களில் ஈடுபட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு அடைமொழியானவன் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் அவனை பற்றியவருடைய பாவங்களை எல்லாம் போக்குவனாய் இருக்கிறான். ஆகையினாலே அவனை பற்றி உஜ்ஜீவியுங்கோள் என்கிறார் இந்த பாசுரத்தில். பேசும் அளவன் இது எம்பெருமானுடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த திருநீர்மலை இருக்கே, அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்க முடியாத திருநீர்மலை, அந்த திருநீர்மலையுடைய பெருமை இருக்கே, அது பேசும் அளவன், அது பேசி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடையது அந்த திருநீர்மலை. பேசும் அளவன் இது வம்மின் வாங்கோ. வம்மின் யாரை போகிறார்? நமர். நமர்னா நமக்கு வேண்டியவர்களே ஆழ்வார். நமர்னா நம்முடையவர்களே வம்மின் வாருங்கோள். வாருங்கோள் பிறர் கேட்பதனும் மற்ற பேர் காதில் விழுந்துவிடாது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வாங்கும். அதனால் அந்தரங்கரானவர்களை நமக்கு வேண்டியவர்களை ஆழ்வார் அழைத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதாவது பிறருக்குன்னா நாஸ்திகர்கள் அவருடைய காதில் படக்கூடாது. உபதேசம் பண்ணும்பொழுது அனதிகாரிகள் செவிப்படாதபடியா, அதாவது இதந்தே நாதவஸ்தாய நாபக்தாய கதாச்சன அசூஷவே வாக்கியம் நிஜமா யோக்கிய சூரியதி என்ன கண்ணன் கீதையில் தெரிவித்த ரீதியிலே தவம் பண்ணாதவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதாவது தவம் பண்ணாதவன் கேட்டுவிடக்கூடாது, பக்தி இல்லாதவன் கேட்டுவிடக்கூடாது, சுசூஷ பண்ணாதவன் கேட்டுவிடக்கூடாது, பொறாமையுடன் அவன் காதப்பட முடியாமல் சொல்லக்கூடாது. அதனால் கேட்கணும்னா என்ன இருக்கணும்? தவம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும், பெருமானத்தில் பக்தி உடையவனாக இருக்கணும், பொறாமை இல்லாதவனாக இருக்கணும், சுசூஷ பண்ணக்கூடியவனாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லணும். பிறர் கேட்பதனும் கேட்கத்தகாதவர்கள் காதலை விடுவதற்கு முன்பாக அவர்கள் காதல் விழுந்துவிடாதினாலே நமர் நமக்கு வேண்டியவர்களே நம்முடையவர்களே வம்மின் பாருங்கோர். ஆனால் இது பேசி முடிக்க முடியாதது திவ்யதேஸ்வரர்களும் பணி என்ன பெருமைன்னா பணிவாரவினர்கள் நாசமதிஷியும்
பணிவார் வினர்கள் சேவிப்பவருடைய பாபங்களை எல்லாம் நாசம் செய்துவிடும். அப்படிப்பட்ட பெருமுடையது இந்த திவ்ய தேசம். ஆதர்மையார் ஆகையினாலே அதுவே நமது உயிர்ப்பிடம். இந்த திவ்ய தேசமே நமக்கு உஜீவனத்துக்கு உறுப்பான இடம். மலை பெருமாளை திவ்ய தேசமே நமக்கு உஜீவனத்துக்கு உறுப்பானது. பணிவார் வினர்கள் நாசம் அதை செய்திடம் ஆதர்மையால் அதுவே நமது இடம். நான் மலர் மேல் நாள் மலர் மேல் அப்படின்னா அப்பொழுதளர்ந்த அன்றைய தினம் மலர்ந்த புட்பத்தின் மேலே மாசம் அணி பண்டரை பைப்புறவில், அதாவது அப்பொழுதளர்ந்த அன்றைய தினம் மலர்ந்த அந்த புட்பங்களிலே படிந்து வண்டுகளானவை அதிலே உள்ள பரிமளத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு நீங்காரம் செய்யும்படியான திருநீர்மலை. அந்த திருநீர்மலை பெருமாள் மனை எப்படிப்பட்ட தெரியுமோ? மனமைந்துடுமைந்துழல்வார் மத்தியில் நீஜர். அதாவது சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்கிற 5 விஷயங்கள், சப்தாதி விஷயங்கள், இந்த விஷயாந்தரங்களிலே மண்டி நைந்து மனம் வருந்துகிறவர்கள், அதிலேயே தோய்ந்திருப்பவர்கள், சப்தாதி விஷயங்களிலே அலங்காரப்பட்டிருப்பவர்கள். அப்ப யாருன்னா மதியில் நீச்சர், மதி இல்லாத புத்தி இல்லாத நீச்சர். அவர்களாலே கிட்டப்பட முடியாது, அடைய முடியாதவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கும்படியான திருநீர்மலை அடைந்து நீங்கள் பாபங்கள் தொலையப்பட்டு உஜ்ஜீவனத்தை அடையுங்கோ என்று உபதேசம் பண்ணுகிறார். இனி பலப்பாட்டு கடைசி பாயம். நெடுமாதவன் மேவிய நீர்மலமேல் இலவும் புகழ் மங்கையர்கோன் நமரில் கடமா களியான வல்லான் கலிய மொழி செய்தமிழ் மால வல்லான் உடனே விடுமால் வின வேண்டிடில் மேலுலகம் எளிதாயிடும் அந்நீலம் குழி சேர் கொடுமாகடல் வையமாண்டு மதிப்புடம் மன்னவராய் அடி கூடுவரே. நெடுமால் அவன் மேவிய நீர்மலை மேல் நெடுமால். மால்னா நிகழ்வுவிலே மாலே கருமை பெருமை மையல். மால்ன மூலத்தம் கரியவன் பெரியவன் மையல் கொண்டவன் என்று 3 அர்த்தம். அதனால பெரியவன் அர்த்தம். நெடுமால ரொம்ப பெரியவன் அர்த்தம், அறப்பெரியவன், சர்வேஸ்வரன் அர்த்தம். நெடுமாலவன் மேவிய சர்வேஸ்வரனான எம்பெருமான் மேவிய நீர்மலைன்னா, மேவிய நீர்மலைன்னா எம்பெருமான் விரும்பிய திருநீர்மலை. என்ன தொல்காப்பியத்திலே நம்பும் மேவும் நசையாகும் மேவுதன்னா நசை, ஆசை, விருப்பம் அர்த்தத்தை காட்டும். அதனால் எம்பெருமான் விரும்பி எழுந்தொழிக்கும்படியான திருநீர்மலை மீது நிலவும் புகழ் மங்கையர்கோ நித்தியான புகழுடையவரான திருமங்கியாழ்வார் இடைவிடாமல் பகவத் விஷயத்தை அனுபவிக்குமாறு என்கிற புகழையுடையவர். அந்த மங்கையர்கோன் மங்க நாட்டுக்கு தலைவராக மன்னனாக இருக்கக்கூடியவர். அமரில் அவர் எப்படிப்பட்டவர்னா அமரில் கடமா களியான வல்லான். அமர்னா போர், இந்த போர்க்களத்திலே கடமா களியான வல்லான், மதத்தை பெருகுகின்ற களிர்களை அடக்க வந்த சாமர்த்திய உடையவர். இந்த யானைகளெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் வைத்ததான அந்த திருமங்கி ஆழ்வார் கலியன் மிடுக்குடையவர், கலியன் ஒலிசி. அவர் அருளி செய்ததான தமிழ் மாலை இந்த 10 பாசுரங்கள், தமிழ் மாலை திருநீர்மலை பெருமானுடையமான இந்த 10 பாசுரங்களும் வல்லாருக்கு இந்த பாசுரங்களை சந்திப்பவர்கள் உடனே விடு மால் வினை. அவர்களுக்கு பெரிய பாவங்கள், அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் விட்டு தொலைந்து 10 பாசுரங்களை நிகழ்ந்தானம் பண்ணுவார்களே. ஆனால் வேண்டுமென்னால் அவர்களுக்கு வேண்டுமையானால் மேலுலகம் எளிதாகிவிடும். அவர்களுக்கு மேலுலகம் அவர்களுக்கு சுலபமாக ஆகிவிடும். வேண்டிடில் மேலுலகம் எளிதாயிடும். இந்த பாசுரங்களை அனுந்தானம் பண்ணி பாப்பங்கள் தொலைப்பற்றி எம்பெருமானையே அடையலாம். இல்லை எங்களுக்கு சொர்க்காதி லோகங்களில் போகங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவாடாக அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுலகம் எளிதாடி சொர்க்காதி போகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அந்நீதம் மொழி சேர், எங்களுக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்லை, எங்களுக்கு இந்த ஊர்லேயே தான் இருக்கணும்னு ஆசை அப்படின்னா அவளுக்கு இதம் மொழி சேர் குடுமா கடல் வையகமாண்டு மதிக்குடமன்னவராய் அடி கூடுவரே. கோஷத்தை செய்யும்படியான பெரிய கடல் இளங்கொழி சேர் குடுமா கடல், கோஷத்தை எழுப்பக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த உலகிற்கு மதிக்குட மன்னவராய்
அதாவது சந்திரனை போல ஒளி படைத்த வெளுத்த வெண்கொற்றை குடையை ஏந்திய ராஜாக்களாக இருந்து அரசாண்டு அதன் பிறகு எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்ட பெறுவர்கள். அதாவது இந்த ஊர்ல ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டீர்களேனால் அதுவும் இந்த பாஜகத்துலனா கிடைக்கும். இதெல்லாம் மேலுலகம் போனோம்னா அதுவும் கிடைக்கும். அதாவது ஆமுஷ்மிகமும் கிடைக்கும், ஐகிகமும் கிடைக்கும், இம்மை பலனும் கிடைக்கும், மறுமை பலனும் கிடைக்கும். எது வேண்டுமானாலும் இந்த 10 பாதங்களை அனுந்தானம் பண்ணி அதை நீங்கள் பெறலாம் என்று ஆழ்வார் சொல்லி இந்த திருநீர் மலை பெருமானுடைய அனுபவத்தை ஒரு விதமாக தலை கட்டுகிறார். இந்த திருநீர்மலையினுடைய அனுபவத்தை அடியனுக்கு கொடுத்த எதிகிரி எதிராஜிய சுவாமியுடைய திருவிழித்தாமனுடைய அடியன் கிருத்தகிதடைய திருந்தித்து நிற்கிறேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அது எப்படி அமைந்ததுன்னு தெரியல. அடியனுக்கு ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் ஒன்றும் திருவள்ளரை அனுபவம், ஒன்றும் திருமாரன் சோழமலை அனுபவம், இது திருநீர்மலை அனுபவம். இது மூணுமே மலைகளிலே எம்பெருமான் எழுந்தருளிக்கும்படியான ஒரு திவிதேசங்கள். இப்படிப்பட்ட திவிதேச அனுபவங்களை அடியனுக்கு கொடுத்த அந்த தீர்ஸ்வாமியுடைய திருவிழித்தாமர்களுக்கும் அதுமுண்டான அந்த மட்டத்து நிர்வாகிகளுக்கும் அடியனுடைய கிருத்தகிதரை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அழ்வார் எம்பெருமானார் திருவிழையரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.